ஸோ இது லாக். நீங்கள் ஆக்சிலேட்டர் பெடல் ப்ரெஸ் பண்ணுறோம், எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இருக்குது. இது எக்கானமி. இன்கேஸ் நீங்கள் எக்கானமி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எக்கானமியில் ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைலேஜும் கூட நல்லாவே சேர்ந்து வரும். 5 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நம்ம ஷிப்பிங் பண்ணிட்டுருக்கோம். ஒரு டர்போ இல்லாத காருக்கு ஒரு டர்போ இருந்தால் என்ன பிக்கப் கொடுக்குமோ அந்த அளவுக்கு இது கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. இது பெட்ரோல், டீசல், எல்பிஜி, சிஎன்ஜி அந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் காருக்குமே பண்ணிக்கலாம். ஈவன் இந்த இவி கார்ஸுக்கெல்லாம் கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இதை கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியோட ஒரிஜினல் நார்மல் அப்படிங்கிறது வந்துடுது. ஆக்சுவலாக வண்டி 900 RPM வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக ரேஸ் பண்ணுறோம். நார்மல் RPM ரேஸ் பண்ணுறோம். இப்போ 1100 வச்சுருக்கோம். இப்போ ஆக்சுவலாக நம்ம நெக்ஸ்ட் மோட் மாற்றுறோம். இப்போ நம்ம ஆக்சிலேட் ஒரே லெவல் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சவுண்டு கூட கேட்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த என்னன்னா ஒரே லெவல் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த இப்போ நம்ம 1100லேருந்து பார்த்தீங்கன்னா 1500 வந்துருச்சு. வின் பூஸ்டர் அப்படிங்கிற இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னம்னா ப்ளே ஸ்டோரு, ஆண்ட்ராய்டு எல்லாத்துலேயுமே வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்டு வரும். ஸோ கோட் அப்படிங்கிறது ஒன்று கேட்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டிவைஸ் பவர் வந்ததுக்கப்புறம் இப்படி 2 பட்டனும் சைமல்டேனியஸாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோடு வரும். இந்த கோடை நீங்கள் இந்த மொபைலில் போட்டிங்க அப்படின்னா இது பேர் ஆகிக்கும். 0184. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதோட டேஷ்போர்ட் மட்டும் நம்ம மாற்றிக்கலாம் இது புரியறதுக்காக. ஸோ இது என்னென்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எல்லாம் டேஷ்போர்ட்டில் ஃப்ரண்ட் என்டையராக வந்துடும். இது நார்மல் அப்படிங்கிறது வண்டியோட ஸ்டாக்குங்க. இது ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் அந்த மாதிரி மோட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்குது. ரேஸு, ட்ராகு, ஐஆட்டோ, எக்கானமி, ஆன்டி ஸ்லிப், வேலட் மோட் அந்த மாதிரிலாம் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம நார்மலாக தான் ஆக்சிலேட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 1100 வச்சுருக்கோம். இப்போ நம்ம அப்படியே வந்து நம்ம வேறு மோட் மாற்றுறோம். உங்களுக்கு சவுண்டு கேட்டிங்கனாலே உங்களுக்கு இன்ஜின் ட்ரைவ் ஆகிறது தெரியும். இல்லை எனக்கு வந்து இவ்வளோ சென்சிட்டிவிட்டி வேண்டானாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இதோட லைட் பவர் கிடச்சா போதும். இல்லை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தேவைப்படும். இது எக்ஸ்ட்ரீம் ட்ராக் அப்படிங்கிறது சவுண்டில் கேட்டாலே தெரியும். நார்மல் எடுத்துட்டிங்கன்னா நார்மல் ஆகிடும். இது ஐஆட்டோ அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. நீங்கள் எவ்வளோ லீனியராக கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் தான் உங்கள் ஆக்சிலேட் ரெஸ்பாண்ட் பண்ணும். இது எக்கானமி. இன்கேஸ் நீங்கள் எக்கானமி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எக்கானமியில் ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைலேஜும் கூட நல்லாவே சேர்ந்து வரும். இந்த ஆன்டி ஸ்லிப் மோடுங்கிறது உங்களுக்கு இப்போ மழை காலமாக இருக்குது, தண்ணியெல்லாம் போகும்போது உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி நீங்கள் ஆன்டி ஸ்லிப் போட்டிங்க அப்படின்னா வண்டி உங்களுக்கு ஒரு நல்ல அப்சைஸ் டயர் போட்டு நல்ல ரோட்டில் உட்காந்து போகிற உங்களுக்கு ஃபீல் இருக்கும். இன்கேஸ் நம்ம போகும்போது மட்டும் பவரை யூஸ் பண்ணிக்கலாம். டிரைவர் கையில் கொடுக்குறீங்க அப்படின்னா வேலட் மோட் போட்டு கொடுத்தீங்கன்னா இருக்கிற பவர் உங்களுக்கு டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 9 மோட்ஸ் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு சில கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு போதும், எனக்கு இவ்வளோ பவர் வேண்டாம்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். சேம் அதே மாதிரி உங்களுக்கு 9 மோட்ஸ் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியோட ஆட்டோமேட்டிக்னா ஆட்டோமேட்டிக் இந்த ஆப்ஷனில் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்னொரு மெயினான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வண்டியை எங்கேயாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறீங்க, வண்டியை லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்கள் பெடலை லாக் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து செட் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம லாக் பண்ணுறோம் இந்த காரை. ஸோ இது லாக். நீங்கள் ஆக்சிலேட்டர் பெடல் ப்ரெஸ் பண்ணுறோம், எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இருக்குது. வண்டியோட சவுண்டு கேட்கும். இதை நம்ம இப்போ அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஆன்டி த்ரிஃப்ட் மோடு, ட்ராக்ஷன் மோடு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. வாங்க இந்த டிரைவ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது பெட்ரோல், டீசல், எல்பிஜி, சிஎன்ஜி அந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் காருக்குமே பண்ணிக்கலாம். ஈவன் இந்த இவி கார்ஸுக்கெல்லாம் கூட பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சுவலாக என்னென்னா இப்போ இந்த டிவைஸ் எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா இதை மாட்டினா ரேஸுக்கு போகிறது அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ரேஸ் போடுறதுக்காக இந்த டிவைஸ் மாட்டல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த சிட்டிக்குள்ளே இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர், தேர்ட் கியருக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருப்போம். ஸோ இப்போ தேர்ட் கியர், செகண்ட் கியருக்குள்ளேயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் டர்போ ஈவன் தான் உங்கள் வண்டி டர்போ இருந்தாலும் கூட ஒரு 2000 RPM ரீச் ஆனால் தான் அந்த டர்போ கிக்கின் ஆகி வண்டி ஸ்பீடாக போகும். அப்படி இல்லைங்கும் போது என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியுமே சிட்டி டிராஃபிக்குள்ளே எக்ஸாம்பிள் ஸ்லோவாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸே லேட்டாக இருக்கும். பாருங்க இப்போ நார்மலாக இப்போ வச்சுருக்கோம். எல்லா கார்ஸுமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் பழைய 800 மாருதி ஆல்டோஸ் ஒரு i20 கஸ்டமர்லாம் வந்து அப்படியே புலம்புறாருங்க. என்னால் ஈவெண்ட்டாக ஒரு ஆல்டோவை சைடு எடுக்க முடியல, ஒரு 2 வீலர் சைடு எடுக்க முடியல அப்படிங்கிறது. சைட் மீன்ஸ் இந்த ஓவர்டேக் பண்ண முடியல. உங்களால் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இந்த வண்டியை சைடு எடுக்க முடியுங்கிறது இல்லாமல், ஏன்னா லைட்டாக ஸ்லோ பண்ணிங்கன்னா கீர் டவுன் வாங்குது. இது என்னன்னா அதே கீரில் ஈஸியாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகும். ஒரு டர்போ இல்லாத காருக்கு ஒரு டர்போ இருந்தால் என்ன பிக்கப் கொடுக்குமோ அந்த அளவுக்கு இது கொடுக்கணும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நார்மல் தான் இருக்குது இப்போ வரைக்கும். நீங்கள் பார்க்கலாம் இப்போ நார்மல் மோட்டில் இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் அப்படி ஒரு பெரிய புஷ் இருக்காது.
இப்போ அதே தேர்ட் கியரில் தான் போயிட்டு இருக்கு. அதே எக்ஸலைட்ல என்ன ஆக்சுவலா இது என்ன ட்ராக்ங்களா? இது ட்ராக், இது வந்து மேக்ஸிமம். இது மேக்ஸிமம் சிட்டிக்குள்ள எல்லாம் ஓட்டும்போது இப்போ இன்கேஸ் இதே உங்க டிரைவர் கையில கொடுக்குறீங்க அப்படின்னா தெரியுதுங்களா வண்டி எப்படி அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ ஆன மாதிரி இருக்கு. இப்போ அதே லெவல்ல தான், இப்போ எதுவுமே பண்ணல. இது நார்மல் மோடு வந்தாச்சு. இப்போ இல்லை ஒவ்வொரு மோடு மாத்துறேன் உங்களுக்கு, ஒவ்வொரு மோடு மாற்ற உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியா உங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலாக இப்போ ஸ்போர்ட்ஸ் வரேன். இப்போ அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களுக்கு டிலே தான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருன்னு வச்சுங்களேன். இப்போ ஸ்போர்ட்ஸில் 9 சென்சிட்டிவ் இருக்குது. அடுத்தது நம்ம ஃப்ரீயான ரோட்டில் ஆக்சுவலாக நம்ம ரேஸ் இப்போ இந்த டைமில் ஆக்சிலேட் பண்ணுறீங்கன்னா இப்போ அந்த செகண்ட் இருக்கும் அந்த பவர். இப்போ இது நீங்கள் ஸ்லோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் கியர் போய் வரணும், அந்த டைம் டிலே எல்லாம் இருக்காமல். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் கன்சப்ஷன், அதாவது உங்களுக்கு ஃபியூல் சேவிங்ஸ் தான் கிடைக்கும். இப்போ தேர்ட் கியர்லேயே நம்ம நகர்த்திட்டு போயிட்டு தான் இருக்கும். ஆக்சிலேட்டரே கொடுக்காம தான் வண்டி போயிட்டு இருக்கு. அதே கியர் ரொம்ப நேரமா வந்துட்டு கீரே மாத்தல. ப்ரைஸ் வந்து 17,500 வருதுங்க. உங்களுக்கு இதெல்லாம் இம்போர்ட்டட் ப்ராடக்ட் தான். உங்களுக்கு நம்ம என்னன்னா 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் டிவைஸ்க்கு. 5 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நம்ம ஷிப்பிங் பண்ணிருக்கோம். எல்லா கார்ஸுமே கொடுத்துருக்கோம். அதிகமாக கொடுத்துருக்கிற கார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹுண்டாயோட i20, அதாவது நேச்சுரல் ஏஸ்பிரிட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 லிட்டர் இருக்கிறது. இதை தான் பார்த்தீங்கன்னா ஹுண்டா எக்ஸ்டர்லேருந்து i10, i20, வென்யூ, கியா சோனட் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதை விட கொஞ்சம் பெட்டராக அப்டேட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா இந்த கிரெட்டா வாங்கியிருப்பாங்க, செல்டாஸ் வாங்கியிருப்பாங்க. அந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் தான் அந்த கிராண்ட் விட்டாரா, ஹை ரைடரு இதெல்லாம் பவரே இருக்குது. ஈவன் தான் அந்த வண்டி 18 லட்சம் 20 லட்சம் போட்டு வாங்கியிருப்பாங்க. அந்த பவர் இன்ஸ்டண்ட்டாக இருக்காது. பழைய டீசல் வண்டி ஓட்டினாலுங்கெல்லாம் சுத்தமாகவே அந்த வண்டியை யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஈவன் தான் டீசல் வண்டி வச்சிருக்கவங்களுமே கூட பார்த்தீங்கன்னா இந்த ரீமேப்பிங் எல்லாம் பண்ணாமல் நமக்கு தேவை இந்த டிராஃபிக்கில் ஓட்டும் போது இந்த செகண்டில் பவர் வேணும். நம்ம ஒன்றும் ரேஸ் ஓட போகிறதில்ல. இப்போ அப்போ இருந்து தேர்ட்லேயே தான் போயிட்டு இருக்கோம். லைட்டாக ரொம்ப லைட் ஃபுட்டோட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே இந்த பவருங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிடும். பெட்ரோல் கன்சப்ஷனையும் வந்துட்டு கம்மி பண்ணும். சொல்ல போனால் ஒரு இந்த இங்கே வரும் இங்கே பாருங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கும். இது கம்ப்ளீட்லி ஃபீல் தான். நீங்கள் உங்கள் பெடல் இருக்கும்போது அந்த புஷ் வந்து உங்களால் ஓட்டி பார்க்க முடியும்னு வச்சுங்களேன். எல்லாத்துக்குமே ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துக்கிறோம். நீங்கள் வாங்கணுங்கிறது கூட கிடையாது. உங்களோட வண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே வண்டியை ஃப்ரீ ட்ரையல் எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டில் எங்கிருந்து பார்த்தாலும் வந்துட்டு இது நீங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமரே இது வெறும் பிளக் அண்ட் பிளேங்கிறங்காட்டி கஸ்டமரே இது இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டலேஷனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா வயர் கட்டிங்ஸ் எதுவும் கிடையாது, வாரண்டி எதுவும் அவாய்ட் ஆக போகிறது கிடையாது. டீசல் வண்டி எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி நம்ம ஃபார்ச்சூனருக்கு, ஹைலக்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். இசூஸ்க்குலாம் கூட கொடுத்துருக்கோம். சார்ஜிங்ல அதுல இருந்தே பவர் வந்துடும். நீங்க சார்ஜ் எல்லாம் எதுவும் போட வேண்டியது இருக்காது. 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இருக்கு. ப்ராடக்ட் ஏதாவது டிஃபெக்ட்னா பீஸ் டு பீஸே மாத்தி கொடுத்துரும். இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷல் இருக்கோம். அதாவது நீங்க முதல்ல 30% ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா இது இப்போ ஒரு 10% யூஸ் பண்ணீங்கனாலே அந்த த்ராட்டில்ங்கிறது வந்து நல்லாவே உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம ட்ராக் மோட் மாத்துறோம். சரி, இது இதெல்லாம் வேலை செய்யாதுன்னு சொல்றவங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அதனாலதான் லைவ் டெமோவே கொடுத்துருக்கோம். இது கண்டிப்பா நிறைய பேர் இந்த இத்னூன் டிவைஸ் எப்படி நடக்கும் சும்மா ஏதாவது சொல்லி விடுன்னு சொல்றாங்க இல்லையா. ஜஸ்ட் வந்து நீங்க ட்ரை பண்ணிட்டு அப்புறம் உங்களோட கமெண்ட் நீங்க அப்புறமா சொல்லுங்க. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஃபீல் பேஸான விஷயம். இது வந்து ஒரு ஓவர்டேக் பண்ணும்போது ஒரு 1 லிட்டர் வச்சிருக்காங்க, ஒரு 1.2 லிட்டர் 1.5 லிட்டர் வச்சிருக்கோங்க. இந்த கிரெட்டா செல்டஸ் ஆல்மோஸ்ட் ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 18 lakhs போட்டு ஒரு கிரெட்டா வாங்கியிருந்தாரு. அவர் ஒரு 1 month ஓட்டிட்டு அந்த வண்டியை கொண்டு போய் கம்பெனிலேயே எக்ஸ்சேஞ்சு கேட்டிருக்காரு. 5 lakhs கம்மியாக கேட்டிருக்காங்க, 4 to 5 lakhs மேலே. சரி, அது பிடிக்காம தான் வச்சுக்கிட்டு இருந்தாரு. இதை மாட்டினதுக்கப்புறம் இப்போ
இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுறது இந்த காராக மாறிடுச்சு. ஸோ டர்போ இருக்கிற காருக்கு தான் இது, டர்போ இல்லாத காருக்கு தான் இது போடணுமானா அதுவும் கிடையாதுங்க. இப்போ நார்மலாக எல்லா எலக்ட்ரானிக் பெடல்ஸ் இருக்க எல்லா கார்ஸுமே இது யூஸ் பண்ண முடியும். ஏன்னா டர்போ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த RPM வரைக்குமே நம்ம டர்போ ஓப்பன் ஆகலை. நம்ம சிட்டிக்குள்ளே இதுக்கு மேலே நம்ம கொடுக்க மாட்டோம். ஒரு 30, 40, 50 கிலோமீட்டர் ஸ்பீட் போகும்போது உங்களுக்கு டர்போவே ஓப்பன் ஆகாது கிக்கினாய். ஸோ இந்த மாதிரி டிவைஸ் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து ரொம்ப கிளவராக ப்ளே பண்ணுங்க. அந்த வரும் கொடுக்குறோம், ஆக்சிலேட் கொடுக்குறோம், இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ இதனால் பிளக் அண்ட் ப்ளே இது வேர்ல்டு வைடு எல்லா கண்ட்ரிலையுமே இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ். நம்ம ஊரில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இது வந்து ஒரு நீங்கள் வின் பூஸ்டர் அப்படிங்கிறது யூடியூப்பில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு டைப் பண்ணிங்கனாலே ஒரு 10 years ago, 11 years ago, 8 years ago அப்படிங்கிறதா இருக்கும். இது ஃபாரின்ல மேண்டேட்டரியாக ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான டிவைஸாக இருக்குது. நம்ம ஊரில் இப்போ தான் கேள்விப்படுறோம். இப்போ நம்ம BS6ல் நம்ம வச்சிருக்கிற அந்த 3 cylinder 4 cylinder வச்சுட்டு ஓட்டுற பெட்ரோல் இன்ஜின்ஸ்க்கு ரொம்ப மேண்டேட்டரினே சொல்லலாம்னு வச்சுங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் காரை வாங்கிட்டு ஏன்டா வாங்கணுங்கிற லெவலில் தான் எனக்கு கூப்பிட்ற மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் வந்து இது தெரியாமல் வாங்கிட்டோம். சொல்லப்போனால் நான் டர்போ ட்ரையலுக்கு கொடுத்துருந்தாங்க, அதை வாங்கிட்டு இதை என்ன பண்ணுறான்னு தெரியாமல் வச்சிருக்கவும் முடியல, விற்கவும் முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. டர்போ வாங்கினவங்களுக்கு மைலேஜ் போயிடும். நான் டர்போ வச்சிருக்கிறவங்களுக்கு வண்டியில் மைலேஜ் இருக்குது அப்படின்னா பவரே இல்லை சுத்தமாக. ஸோ ரெண்டுத்துல ஒரு கன்ஃபியூஷனாக இருக்காங்க. அந்த இடத்துல இது ரொம்பவே பேலன்ஸ்டாக இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். எல்லா கார்ஸ் ஈவன் தான் நாங்கள் ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் கூட ஒரு ட்ரையல் கொடுத்துருக்கோம். அவங்களாம் தான் ஒரு 5 months முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இந்த பேஷண்ட்டை காப்பாற்றிடலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் கூட இந்த டிவைஸ் கொடுத்துருக்கோம். அதோட ஃபுட்டேஜ் வேணாலும் கூட உங்களுக்கு நான் இதுலேயே ஆட் பண்ணி தரேன். ஷாப்போட கரெக்டான லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் தெரியுற SGA டாடா ஷோரூமுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஷோரூம் தான். மெயின் ரோட்லேருந்து ஹார்ட்லி ஒரு 100 meters உள்ளே வரணும். நாம் ஒரு 2018 இந்த பிஸ்னஸில் இருக்கோம். இந்த ப்ராடக்ட் பர்டிகுலர்லி ஒரு 1 year நம்ம வண்டியில் யூஸ் பண்ணோம். ஏன்னா நான் இங்கே நம்ம வாட்டர் வாஷ்லாம் வச்சிருக்கிறங்காட்டி பர் டே ஒரு 20 to 30 vehicles வந்து நமக்கு ரெகுலராக ஆஃபீஸ் வரும். ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் ஒரு வாரத்தில் ஒரு 2-3 கஸ்டமர் இது ஃபாரின் போயிருக்கேன், நான் ஆஸ்திரேலியாவில் வாங்கிட்டு வந்தேன், இந்த கண்ட்ரியில் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லும்போது என்னென்னா அப்போ நம்ம ஊர்லேயும் நிறையா இந்த பிரச்சனை இருந்தது. சரி, ஏன்னா நான்லாம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்து ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங்காக வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாரு. நம்ம கிராஃபைன் கோட்டிங், செராமிக் இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறோம். ஒரு சொல்ல போனால் ஒரு 10 நிமிஷத்தில் அந்த கஸ்டமருக்கு கூப்பிடலாமா வேண்டாமான்னு ஆசிலேஷனில் கூப்பிட்டுருந்தேன். சீரியஸாகவே கூப்பிட்டு இந்த வண்டி ஓட்டி பார்த்தா வாங்கினீங்களான்னு கேட்குற அளவுக்கு இருந்தது. ரொம்பவே அண்டர் பவராக இருந்தது. ஒரு ஆக்சிலேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா சுத்தமாகவே பவரே இருக்காது. ஸோ அவர் என்னென்னா டியூனிங் ஏதாவது பண்ணுறமாட்டா பண்ணிட்டு கூட வந்துருங்க, நான் அதுக்கு கூட பே பண்ணுறேன்னாரு. பெட்ரோல் வெஹிக்கிள்ஸில் டியூனிங்கிறதும் பண்ண முடியாது. ஸோ டியூனிங்கிறது பண்ணினீங்க அப்படின்னம்னால வாரண்டி அவாய்ட் ஆயிரும். இன்னொன்று பெரிய லெவலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 70 bhp இருக்குது அப்படின்னம்னா இதை நீங்கள் டியூன் பண்ணீங்க அப்படின்னம்னா ஒரு 10% தான் அதை டியூன் பண்ண முடியும். அது பண்ணதுக்கான ஃபீல் வந்து உங்களுக்கு பெரிய லெவல் இருக்காது. ஸோ வந்து நீங்கள் இந்த வண்டி இல்லை, லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா சிவிக் கூட நம்ம கொடுத்துருந்தோம். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1.8 liter 1800 cc. அந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா வண்டி எவ்வளோ பெருசு இருக்குது, பவரே இல்லை. இப்போ ரீசெண்டாக இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு 3 ஹை கிராஸ் கஸ்டமர் கூப்பிட்டாங்க. எல்லாத்துக்குமே அந்த பழைய கிறிஸ்டாவோட டீசல் அந்த ஹைப்பெல்லாம் ஓட்டி பார்த்துட்டு அவ்வளோ பெரிய வண்டியாக இருக்குது, அதை ஆக்சுவலாக ஓட்ட முடியல அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த வண்டி ஒரு சடன் பிக்கப் இல்லை, சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது ரொம்ப ஸ்லக்கிஷாக இருக்குது, கியர் டவுன் வாங்குது அப்படின்னா அவங்க இந்த டிவைஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த விதத்துலையும் வாரண்டி அவாய்ட் பண்ணாது. நீங்கள் 100% இல்லை 200% வந்து சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. அதில் வந்து நான் கேரண்டி கொடுக்குறேன்.